குழந்தைங்களே, போன வீடியோவில் சீதா கல்யாணத்தை பற்றி சீதைக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அவளுடைய சகோதரிகளை ராமனுடைய சகோதரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஊர்மிளைய லக்ஷ்மணனும், மாண்டவிய பரதனும், ஸ்ருதகீர்த்திய சத்ருக்கணனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், தான் தசரத மகாராஜாவுடைய குமாரர்களை அழைத்து கொண்டு போன காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சு அவர்களை திருப்பி ராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி போறார். இமயமலைக்கு தவம் பண்ண போறார். இனிமே அவர் ராமாயணத்துல வரவே போறதில்லை. இவங்க எல்லாரும் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பி தன்னுடைய பரிவாரங்களோட தசரத மகாராஜா குமாரர்களோடையும் இந்த புது மணப்பெண்களோடையும் வந்துட்டு இருக்காரு. பல வழியில ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான அறிகுறி தென்படுது. அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் சிறகடிச்சு பறக்கிறது, ஒரு சூறாவளி காத்து வருது, ஒரு நிலமெல்லாம் அதிர்வு அடையிறது, என்னன்னு தெரியல. எல்லாரும் பயந்து பார்த்தா அங்க ஒருத்தர் வந்து நிற்கிறார். தோல்ல கோடாரி, வெள்ளு அம்பு, தலையில ஜடாமுடி, முகத்துல தேஜஸும் கோப கனலும் தெரிக்க ஒருத்தர் வந்து அப்படி நிற்கிறார். அவரை பார்த்த உடனே வசிஷ்டர் மாதிரியானவங்களுக்கு தெரிஞ்சுடுறது அவர் பரசுராமர். பரசுராமர் தன்னுடைய தந்தையை ஒரு சத்திரியன் கொன்றதால சத்திரிய வம்சங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சபதம் போட்டவர். ஐயோ, இப்ப என்ன நடக்க போறதோன்னு எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கும்போது பரசுராமர் நேரா ராமர் கிட்ட வர, உன்னுடைய பராக்கிரமத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நீ வந்து சிவதனுச உடைச்சியாமே. எங்கிட்ட ஒரு தனுசு இருக்கு, எங்க அப்பா விஷ்ணு கொடுத்தது. அதை நீ உடைப்பியா? அதை நீ இல்ல நான் ஏத்துவியா அப்படின்னு கேட்கிறார். அதுக்குள்ள தசரதருக்கு பயம், இவர் ஏதாவது பண்ணி ராமனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. அவர்கிட்ட, முனிசிரேஷ்டரே, நீங்க இப்படி செய்யலாமா? நீங்க இனிமே யார் மேலேயும் ஆயுதம் பிரயோகிக்க போறதில்லைன்னு நீங்க ஒரு சபதம் எடுத்திருக்கீங்களே, நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அவரை கண்டுக்கிறதே இல்லை. ராமர்கிட்ட நேரடியா கேட்கிற, உன்னால இந்த தனுசுல நான் ஏற்ற முடியுமா? விஸ்வகர்மா 2 வில்லு பண்ணினார். ரொம்ப 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 மகோன்னதமான வில்லுகள். அதுல ஒண்ணு சிவபெருமானுக்கும் இன்னொன்னு விஷ்ணுவுக்கும் கொடுத்தார். விஷ்ணுகிட்ட கொடுத்த வில்லு தான் எங்க அப்பா கிட்ட இருந்தது, அதை நான் தரேன். இதுல நீ நாணயத்துவியான, நீ பெரியவன், நீ கிரேட்டுன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ கிரேட்டுன்னு ஏத்துக்க, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோங்கிற. அப்ப ராமர் சொல்றார், நீங்க வேற யாரை வேணா அடக்கி இருக்கலாம். சிரிச்சுட்டே சொல்ற, நீங்க என்ன அப்படி அடக்க முடியாது, எதுக்கு உங்களோட வில்ல கொடுக்கும் அப்படிங்கிற. வில்ல வாங்குற, ரொம்ப அனாயாசமா நாணயத்தி அம்பை ரெடியா வச்சுட்டு சிரிச்சுட்டே கேட்கிற, இந்த அம்பை விடறதா இல்லைன்னா இந்த அம்பை வீணா போயிடுமே அப்படிங்கிறார். இவர் நாணேத்தின உடனே பரசுராமர் முகத்தில் இருக்கிற தேஜஸ் எல்லாம் போயிடுது. அவர்கிட்ட இருந்த அந்த அவதார சக்தியும் போயிடுது. உடனே பரசுராமர் சொல்றார், ராமா, உன்னுடைய பராக்கிரமத்தை நான் அறிந்து கொண்டு, அது மட்டுமில்லை நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை ராமனை நோக்கி கை கூப்பி 3 தடவை வலம் வந்து சொல்றார், ராமா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்பொழுது மந்தரகிரிக்கு போகணும். நான் அதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்தா போகணும். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் போறார். இந்த சந்திப்பினோட முக்கியத்துவம் என்ன? பரசுராமர் ஒரு அவதாரம், ராமர் அடுத்த அவதாரம். இந்த 2 பேரும் மீட் பண்ணு. 2 பேரும் ஒரே ஆள் தானே, விஷ்ணு தானே எல்லா அவதாரமா வந்திருக்காரு. ஒரு அவதாரம் முடியறது, இந்த பரசுராம அவதாரம் முடியறது. அதை தான் இங்க காட்டு. இந்த நான் ஏற்றின உடனே அவருடைய அவதார சக்தி முடிஞ்சு போகுது. அடுத்த அவதாரம் விஷ்ணு எடுக்கிறார். அதுதான் பரசுராமரும் ராமரும் சந்தித்த சந்திப்பின் உள்ளது. அடுத்த